என்னக்கா எல்லாரும் இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் டெலிவரிக்கு அனுப்பணுமா? அதான் சூப்பர்வைசர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொன்னாரு. எல்லாரும் இருக்காங்களே, எப்படி அபியூஸ் பண்றது? உங்க லைன்ல கிளாத் எல்லாம் இருக்கா? இல்ல தங்கச்சி. சரி, நான் லைன்ல கிளாத் எடுத்து கொடுத்துட்டு வரேன். தங்கச்சி, நீயும் போயிட்டு வந்துட்டனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரிக்கா, நான் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அபி ஸ்டோர் ரூம் போறா. ஸ்டோர் ரூம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. அவ கிட்ட தப்பா நடந்துக்க அதுதான் கரெக்டான இடம். கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. கட்டிப்பூடி கட்டிப்பூடிடா, கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. என்ன ஒரு ரியாக்ஷனையுமே காணும்? டார்லிங், அது உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணுமே, அதுக்குதான் வந்த. மரியாதையா போயிடு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பொண்ணு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு வரதுக்கு நான் என்ன ஹீரோவா? நீ தனியா தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த ஆபீஸ்ல உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்தே நீ எனக்கு வேணும்னு தோணுச்சு. இந்த ஆபீஸ்ல உனக்கு நல்ல growth இருக்கணும்னு நினைச்சினா சின்சியரா ஒர்க் பண்ணா பத்தாது. என்ன மாதிரி ஐஆர் ஆபீசர் கிட்ட எல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். ஒரு ஆம்பளைய கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு பார்த்தா மறுபடியும் அந்த தொலை பண்ணிட்டு இருக்க. இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே என்கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட தொலைச்சிருவேன். எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அரைஞ்சிட்டு போவா? விட மாட்டேன், இவளை விடவே மாட்டேன். அக்கா, செல்வி அக்கா இங்க இப்பதான் பேக்கிங் செக்ஷன் போயிருக்காங்க. ஓ அப்படியா? சரி. அபி, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாமா. சரிக்கா. அந்த ஆர்டர்ல அனுப்பிச்சு விட்டுருமா? சரிங்க சார். அபி, இந்த தடவை நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது. உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த ஆபீஸை விட்டு துரத்துறேன் பாரு. கீதாக்கா, இவ்வளவு தைரியம் இருந்தா தங்கச்சிக்கிட்ட இந்த வேலையை பாப்பான் இவனா? கீதாக்கா, மேல இருக்க ஸ்டாக் எடுக்குங்க. இந்த ஆபீஸ்ல நிம்மதியா வேலை பார்க்கணும்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணியே ஆகணும். என்ன சொன்ன பொறுக்கி? சார், எதுக்கு சார் அடிக்கிறீங்க? ஆபீஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்க? அடிக்காதீங்க சார். யார்கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குற? சார் சார் அடிக்காதீங்க சார். சார், என்னையா சார் அடிக்கிறீங்க? என்னையா சார் அடிக்கிறீங்க? அடிமாப்ல அவன. சார் 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 அடிக்காதீங்க சார். சார் சார் வலிக்குது சார். சார் சார் போடு சார், நல்லா போடு. நிறுத்துங்க சார், நிறுத்துங்க. எதுக்கு சார் என்ன அடிக்கிறீங்க? பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு என்ன என்ன மாதிரி கேக்குறியா? சார் சார் அடிக்காதீங்க சார். நானும் வந்து பாக்குறேன், அபிகிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்க. இங்க வேலைக்கு வர ஒவ்வொரு பொண்ணும் என்ன நம்பிதான் வேலைக்கு வரா. கண்ணியமான ஆம்பளைங்க கூட தான் இங்க வேலை செய்யறோம்னு நம்பி வேலை செய்யறாங்க. இங்க இருக்கிற மத்த ஆம்பளைங்க கிட்ட சகஜமா பழகுறாங்க. நீ தப்பு பண்ணது பத்தாம இங்க இருக்கிற எல்லா ஆம்பளைங்களோட கண்ணியத்தை சேர்த்து கொசுமா காக்குறியா?
இந்த மாதிரி ஆம்பளைங்களால தான்டா பொம்பளைங்களாம் ஆம்பளைங்க தப்பா நினைக்கிறாங்க. உனக்கு இங்க வேலையே இல்ல, வெளில போடா. சரியா சொன்ன மாப்ள. டேய் டேய் வெளில போடா. சார் சொல்றேன்ல. சார் என்ன மன்னிச்சிடுங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். சார் இனிமேல் இப்படிலாம் பண்ண மாட்டேன் சார். சார் நீங்க வேலையில இருந்து தூக்கிட்டா என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நடு ரோட்ல நிக்கும் சார். சார் அதெல்லாம் நீ please தப்பு சார். பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்க. நீ பண்ண தப்புக்கு உனக்கு உடனே தண்டனை கிடைச்சே ஆகணும். ஒழுங்கா போயிடு. சார் 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 please சார் 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 வேலையில இருந்து தூக்காதீங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், உங்க காலை பிடிச்சு கேக்குறேன் சார். சார் சார் இனிமேல் நான் பண்ண மாட்டேன் சார். சார் 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 விடுங்க சார். எழுந்துடா. சார் சார் மாமா, சார் தூக்கி வெளில போடு. சார் வேண்டாம் சார். டேய், சார் சார் போடா. சார் என்ன சார் சார் ப்ளீஸ் சார் மன்னிச்சிடுங்க சார், நான் பண்ண மாட்டேன் சார். அவரு செஞ்ச தப்ப அவரே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் அவருக்கு தண்டனை தேவையா சார்? தங்கச்சி என்ன இப்படி பேசுற? அவன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கான், அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா? நான் இவருக்கு சப்போர்ட் பண்ணல, இவர் குடும்பத்துக்கு தான் சப்போர்ட் பண்றேன். இவர் பண்ண தப்புக்கு எந்த தப்புமே பண்ணாத இவர் பொண்டாட்டி பிள்ளைங்க எதுக்கு கஷ்டப்படணும்? தங்கச்சி அதுக்காக இவன் பண்ண தப்ப மறைச்சு மன்னிச்சு விட சொல்றியா? நான் இவரை மன்னிச்சு விட சொல்லல, இவர் திருந்துறதுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்றேன். பழிக்கு பழி வாங்குறது மிருகத்தோட இயல்பு, தப்ப மன்னிச்சு ஏத்துக்கிறது தான் மனுஷனோட இயல்பு. இவன் வேணா மிருகமா இருந்துட்டு போட்டோம், நாம மனுஷனா நடந்துக்குவோம் தான் சொல்றேன். என்ன தங்கச்சி சொல்ற? மாமா, அபி சொல்றதா சரி. இவனை மன்னிச்சு விட்டுறலாம். அம்மா சரி போங்க போங்க, போய் எல்லாம் வேலையை பாருங்க போங்க. தப்பிச்சுண்டா சாமி. நான் மேனுவல் மிஷின்ல தைக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடிச்சு கொடுத்து இந்த கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க என் கூட வந்து தைக்கலாம். என்ன ஸ்ரீஜா, கௌர போற கப்பலை காப்பாத்த யோசிக்கிற மாதிரி பயங்கரமா யோசிச்சிட்டு இருக்க? கப்பலை காப்பாத்த இல்லம்மா, நல்லா இருக்க கப்பலை எப்படி கவுக்குறதுன்னு யோசிக்கிறேன். என்ன சொல்ற நீ? ஆபீஸ்ல நம்ம மாயாவை வச்சு அபிக்கு எவ்வளவு ப்ராப்ளம் கொடுத்தாலும் எல்லா ப்ராப்ளத்தையும் எப்படியாவது பேலன்ஸ் பண்ணி ப்ராஜெக்ட் ஆர்டருக்கான வர்க்க பாத்துக்கிட்டே இருக்கா. இப்படியே போனா அபி கன்ஃபார்மா சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிடுவா. அது மட்டும் நடந்துச்சுன்னு வெயி, அப்புறம் அவ்வளவுதான். சஞ்சீவ்க்கு அபி மேல குட் இம்ப்ரெஷன் வந்துரும். அது சாஃப்ட் கார்னரா மாறி அபிய அவ ஏத்துக்க கூட சான்ஸ் இருக்கு. அதனால அபியை எப்படியாவது ஆபீஸ்க்கு போக விடாம தடுக்கணும். அதான் ஆபீஸ்ல ஒருத்தி மாயான்னு இருக்கால, அவ பாத்துக்க மாட்டாளா? கிழிச்சா அவ மட்டும் அவளுக்கு கொடுத்த வர்க்க ஒழுங்கா பண்ணிருந்தானா இந்நேரம் அபிய சஞ்சீவ் ஆபீஸ் விட்டு விரட்டி இருப்பாள. அவ சொதப்புறதாலதானே நமக்கு தலைவலியே. நம்ம தாமா டைரக்டா இறங்கி ஏதாவது பண்ணணும். டைரக்டாவா? என்னடி சொல்ற? மா, கேமோட ஆப்போனன்ட்ட கூப்பிட்டு அவன் கூட விளையாடி ஜெயிக்கிறது ஒரு விதம்னா, ஆப்போனன்ட்ட கேம்ல கலந்துக்க விடாம சோலோவா ஜெயிக்கிறது இன்னொரு வகை. நான் ரெண்டாவது வகை. புரியல ஸ்ரீஜா. மா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அபி பாத்ரூம் போகும்போது வழுக்கி விழுந்து அவ கால் உடைஞ்சு போச்சுன்னு வை, அபியால ஆபீஸ்க்கு போய் வேலை செய்ய முடியுமா? முடியாதுல. அபி ஆபீஸ்க்கு போகலனா ஆட்டோமேட்டிக்கா எல்லா வர்க்கும் ஒண்ணுமே நடக்காது. சஞ்சீவால டைமுக்கு அந்த ப்ராடக்ட்ட டெலிவரி பண்ண முடியாது. ஆர்டர் தானே கேன்சல் ஆட போகுது. சூப்பர் ஸ்ரீஜா. மேட்ரை ஏன் கிட்ட விடு, அவ காலை உடைக்கிறது என்னோட பொறுப்பு. மா, நீ என்ன வேணாலும் பண்ணு, ஆனா ஒண்ணு, அபி வழுக்கி விழுந்து அவ கால் உடையும் போது அத பார்த்து இந்த வீடே சிரிக்கணும். அபி அசிங்கப்படணும். ஏண்டி அபி காலைய உடைக்க பாக்குறீங்க?
இருங்கடி, உங்களை வச்சுக்கிறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டி. என்னோட வா, நாம போலாம் வா. வா ஸ்ரீஜா. என்ன எங்க இருக்குண்டி? எனக்கு என்ன தெரியும்? இதுக்கு முன்னாடி எப்பவாவது கிச்சன் பக்கம் வந்தா தானே தெரியும். சரி போய் அங்க பாரு, அங்க இருக்கான்னு பாரு. இங்கெல்லாம் இல்லம்மா. இங்க பாப்போம். இங்க இருக்குடி. சரி, இந்த எண்ணெயை வச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா, இந்த எண்ணெயை எடுத்து அப்படியே அபி நடந்து வர பாதையில ஊத்த போறேன். தரையில எண்ணெய் ஊத்தி இருக்கிறது தெரியாத அந்த அபி எண்ணெய் மேல கால வைப்பா. டமார்னு வழுக்கி விழுவா. அபி கழுவடையும். ஐயோ அம்மா, எண்ணெய் ஊத்தி வழுக்கி விழ வைக்கிறதுல ரொம்ப பழைய பிளான். புதுசா ஏதாவது சொல்லுமா. புதுசா? ஓல்ட் இஸ் கோல்ட் டி. நம்ம பிளான் புதுசா பழசாங்கிறது முக்கியம் இல்ல. பிளான் வேலை செஞ்சு அபி கால் உடஞ்சுதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அபி கால் கண்டிப்பா உடையும். வா வா போலாம் வா. அபி, இன்னைக்கு நீ செத்தடி. வா. வா. வாடி, நம்ம மாடிக்கு போய் அபி விழறத மேல இருந்து பார்க்கலாம். சரியா? வா. மா, இங்க எதுக்கு வந்த? ஏய், அபி கீழே விழறத பார்க்க வேண்டாமா? ஷோ முட்டாள். யாரு? அம்மாவிய சொன்ன? பின்ன உன்ன சொல்லாம ஆளு பாரு. சரி சரி சொல்லு. அபி வந்தா தானே அவ விழறத பார்க்க முடியும். ஆமா இல்ல? அவகிட்ட போய் அத்தை கூப்பிடுறாங்கன்னு சொல்லு. உடனே ஓடி வருவா. அப்பதானே வழிக்கு கீழே விழுவா. போ. சரி சரி சரி. அபி, அபி சொல்லுங்க சித்தி. ரொம்ப நேரமா அண்ணி உன்னை கூப்பிட்டு இருக்காங்களே, உனக்கு கேக்கலையா? அப்படியா? ஆமா, அண்ணி கீழே ரூம்ல இருந்து உன்னை கூப்பிட்டு இருக்காங்க. போய் பாரு. சரி சித்தி. வாமா வாமா. என்ன ஸ்ரீஜா, மேட் வழுக்கல? என்ன கேளு, நீ தானே எண்ணெய் ஊத்தி மேட் வச்ச. என்ன மேல காலு வச்சா வழுக்கணுமே, அதானே உலக வழக்கம். இவன அசால்ட்டா குதிச்சு ஓடிட்டா. இதெல்லாம் மட்டும் வக்கனையா பேசு, வேலையை மட்டும் ஒழுங்கா பண்ணாத. நல்லா யோசிச்சு சொல்லு, மேட்டுக்கு கீழே எண்ணெய் ஊத்தினியா தண்ணியை ஊத்தினியா? என்ன தாண்டி ஊத்துன? அத்தை சொல்லுமா. கூப்பிட்டீங்களா? இல்லையேம்மா. சரிங்க அத்தை, நீங்க பாருங்க. ஏய், இப்ப என்னடி பண்றது? நொன்ன பண்றது. நான் தான் அப்பவே வேற பிளான் வச்சுக்கோன்னு சொன்னல, கேட்டியா? கோல்டு கோல்டுன்னு எல்லாம் சொதப்பிடுச்சு. அம்மா வர வா போலாம். என்ன கனெக்ஷனே கிடைக்க மாட்டேங்குது. சித்தி, அத்தை என்ன கூப்பிடவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படியா? அண்ணி கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அதான் உன்கிட்ட சொன்னேன். சரி நீ போ.
மா நான் சொல்றத கேளு. ரூமுக்கு வா. அவ கால உடைக்கிற மாதிரி வேற ஒரு பிளான பண்ணலாம். முடியாது. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டா இந்த சிந்தாமணி. என் பிளான மொக்க பிளான சொல்லிட்டல, அது நல்ல பிளான நான் நிரூபிச்சாகணும். மா நான் சொல்றத கேளு. இந்த பிளான் வேண்டாமா? முடியாது ஸ்ரீஜா, இதே பிளான் தான். வா கீழே வா. வா வா. போ. வர. பாத்திய ஸ்ரீஜா, எண்ணெய் இல்ல, அதான் அபி கால வைக்கும் போது வழுக்கி விழல. ஆமா, எண்ணெய் ஊத்துறது எங்க போயிருக்கோம்? என்கிட்ட கேட்டா ஒருவேளை இந்த மேட் உறிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வா மறுபடியும் ஊத்தலாம். வா. இந்த புடி புடி புடி. வா வா. ஸ்ரீஜா, இந்த தடவை அபி மேட் மேல கால வச்சா கண்டிப்பா வழுக்கி விழுவா. மிஸ்ஸே ஆவாது. போன தடவை அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட. இப்போ எதை வச்சு கூப்பிட போற? என்ன சொல்லி போக வைக்கிறேன்னு பாரு. இந்த தடவை சொன்னா என்ன சொல்ல போறாளோ தெரியல. பாப்போம். அபி, என்ன சித்தி? மாமா உன்னை கூப்பிட்டு இருக்காருமா, என்னன்னு போய் கேளு. நிஜமாவா? ஆமாம்மா, நிஜமாதான் சொல்றேன். எங்க அண்ணன் உன்னை கூப்பிட்டாரு. போய் பாக்குறதா இருந்தா பாரு, இல்லன்னா ஓ இஷ்டம். மாமா நம்மள கூப்பிட வாய்ப்பு இல்ல. ஒருவேளை கூப்பிட்டு இருந்தாருன்னா? போறா போறா, வா போய் பாப்போம். வா. ஐயோ, மறைக்கிறவளே. மாமா, என்ன கூப்பிட்டீங்களா? உன்னை கூப்பிடுறதுக்கு எனக்கு என்ன புத்தி கட்டு போச்சா? இப்படிலாம் பேசி என்கிட்ட ஒட்டிக்கலாம் நினைக்காத. முதல்ல இடத்த காலி பண்ணு. இன்னும் கிளம்பலையா? சித்தி எதுக்கு இப்படி என்ன தேவையில்லாம மாட்டி விடுறாங்க? போய் என்னன்னு கேப்போம். ஏன் என்ன வழுக்கல? எருமை எருமை. அம்மாவையா சொன்ன? உன்கிட்ட எத்தனை தடவை சரி சொன்னேன் சரி. இந்த பிளான் வேணான்னு? கேட்டியா? இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். ஏன் மேல தப்பு இல்ல ஸ்ரீஜா. என்ன மேல கால் வச்சா வழுக்கணும்ல? ஆமா, என்கிட்டயே கேளு. இன்னொரு தடவை என்ன அது இதுன்னு பேசினா உன்னை கொன்னுடுவேன் பாரு. எண்ணெய ஊத்துன, மேட்ட போட்டு மூட்ன, அபி ஓடி வந்து கால வச்சா, எல்லாம் கரெக்டா செஞ்ச. ஏன் வழுக்கல? பிசிக்ஸ் படி வழுக்கி இருக்கணுமே. என்னவா இருக்கும்? பிளஸ் மைனஸ் இஸ் ஈக்குவல் டு வந்துட்டாளே. சித்தி, இன்னொரு தடவை நான் அத்தை கூப்பிடுறாங்க மாமா கூப்பிடுறாங்கன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த தடவை கூப்பிடலையா? எனக்கு என்னவோ உன்னை கூப்பிடுற மாதிரியே காதல விழுது. என்ன எழவோ தெரியல. நீ போமா. ஒரு மிஷின் வாங்கிதான் மாட்டணும் போல இருக்கு. மாட்டு வழுக்கலன்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன். இவ வேற என்ன ஏன் வழுக்கல? சிந்தாமணி, என்னென்ன?
நீ கொஞ்சம் கீழே வாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இதோண்ணே வந்துட்டேன்னு. முக்கியமான விஷயம் திங்க் பண்ணும் போதுதான் என்கிட்ட எதையாவது சொல்லணும்னு பாரு. மத்த நேரம் அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பாரு. சிந்தாமணி அண்ணே இதோ வந்துட்டேன்னு. வா வா.